கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம். சங்கீதம் 115 அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நல்ல காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நான் உங்களை நினைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்தாலே அது ஆசீர்வாதம் என்று தான் வேதம் சொல்கிறது. வேதத்தில் சில நினைவுகள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 105:9 சொல்கிறது, முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உடன்படிக்கைகளை அவர் நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 2:2 சொல்கிறது, நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் நினைத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 29:11 சொல்கிறது, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தர அவர் நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்ம நினச்சிட்டா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த காலை வேளையில் சந்தோஷமாக நாட்களை தொடங்குங்க. கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறாரு. நெகேமியா சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருளும். அப்போ கர்த்தர் நம்ம நினச்சிட்டாலே கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. எனவே அவர்கிட்ட சொல்லுங்கப்பா, என்னை நினச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அப்படியே துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு நாட்களை தொடங்குங்க. நிச்சயமாய் அவர் நினைக்கிற சில நினைவுகள் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒருவேளை அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருவதற்கு தேவன் நினைத்திருக்கலாம். நீண்ட நாட்களாக சில முடிவுகள் தள்ளி போயிருக்கலாம். நீண்ட நாட்களாக சில ஆசைகள் நமக்கு சித்தியாமல் போயிருக்கலாம். ஒருவேளை யாருக்கு தெரியும், இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் ஜெபித்து துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவனுடைய சமூகத்தில் நாளை தொடங்குகிற போது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்க அந்த நல்ல முடிவுகளை கூட கொடுப்பதற்கு அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அவர் நினச்சா கண்டிப்பாக நன்மை நடக்கும். காலை வேளையில் அந்த நன்மையினால் உங்களை தேவன் நிரப்புவாராக. ஆமென்.